என் ஃப்ரெண்டுங்கன்னா ஃபோன் பண்ணி வர சொல்லல, நீ தப்பு பண்ணும். எத்தனை ஃப்ரெண்ட்ஸு? 3 பேர். எனக்கே பேச்சு மேடம், கொடுக்கணும் மேடம். வம்பு பண்ணும்போது நீங்க கத்தி இருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்கல்ல? சண்டை போட்டுப்பா, கத்திருப்பேன் மேடம். ஆனால் அவங்க வாயில துணி வச்சு கை கட்டி பண்ணோம். ஒரு பொண்டாட்டிய போய் இப்படி கொடுக்குறீங்களே காசு போட்டு, என்னால முள்ள அடைய பேசுங்க வடை வச்சு நான் தப்பு பண்ணி வச்சேன். புருஷனே கூட்டிட்டு வந்து பண்ண விட்டுருக்கான். அவன் கல்யாணம் மன்னத்துல இருந்தே அடுத்தவங்கிட்ட தான் மேம் விட்டுருக்கான். எல்லா நம்பரும் வச்சிருக்கான். உன் ஒய்ஃபு நான் நேற்று தான் வந்தேன், 850 ரூபா வாங்கினேன், இன்னைக்கு என்ன 3000 கேட்கற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ரேட்டை. ஹாலில் சேர் போட்டு உட்காந்துக்கிறதான், பெட்ரூம்ல ஒவ்வொருத்தனும் அனுப்புறதான். யூஸ் பண்ணிட்டு அப்படியே போர்வை போத்தி விட்டுட்டு போயிடுறது. அடுத்தவன் வருது, அடுத்தவன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போர்வை போத்தி விட்டுட்டு போயிடுறது. அப்படின்னு மெசேஜ் எல்லாம் மெசேஜ் வந்து பவித்ராவோட புருஷன் தமிழ்ச்செல்வன் வீடியோல தன் மனைவி கிட்ட ஒரு நாள் 3 பேரை கூட்டிட்டு வந்து விட்டேன்னு அவனே சொன்ன வீடியோ ப்ரூஃப். தமிழ்நாட்டுல வந்து கட்டி பிடிச்சி பாப்பா அழுதுச்சு. அண்ணே என்னம்மா சொல்லுமா, என்ன அழுப்பாதம்மா, என்ன போனா உயிரோட இருக்க மாட்டோமா. என்ன அக்கிரமம் இது? தமிழ்ச்செல்வன் பவித்ராவை கல்யாணம் பண்ணாத கொடுமை எல்லாம் பண்ணிருக்கான். கரெக்டா? இப்ப தமிழ்ச்செல்வனோட அப்பா அம்மா பவித்ரா அம்மா அப்பா தம்பி மேல எல்லாம் கேஸ் கொடுக்குறாங்க போலீஸ்ல போய். இல்ல இப்ப இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு கேக்குறேன். திருமணமான பெண் 6 மாசத்துல கணவனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இரையாக்கி இருக்கான். மணிகண்டன்றவங்களும் பீமலிங்கன்றவங்களும் கேட்டாங்க. இது மாதிரி எங்க அக்கா வீட்டுல ஒரு பையன் இருக்கான், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நல்ல பையன் தான் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி நாங்கள் இப்போ கொடுக்கலான்னு நாங்களும் சரி பார்த்து நல்ல பையன் தான் இருக்கான், வேலைக்கு போயிட்டு இருக்கான், மேனேஜர் வேலை அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சம்பாட்டணும் வருது, பாப்பா உக்காந்துட்டு எல்லா வீட்டில் இருக்கிற வேலை தான், ஒரு வேலைக்கும் வெளியே போகிற வேலை இல்லைன்னு சொன்னாங்க மேடம். அப்படின்னு சொன்னால் சரி நாங்கள் பொண்ணு கொடுக்கணும்னு சம்மந்தம் மேடம். அப்புறம் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு என்னை நம்பி கொடுங்க, அதுவும் பேத்தி தான் இதுவும் பேரா தான், நான் வாழ்க்கைக்கு நான் முழு சொல்கிறேன், உன் பிள்ளைக்கு எதாவது ஒன்றுனா நான் சொல்கிறேன்னு அம்மா பெத்த தாத்தா சொன்னாங்க. அவங்க ஒரு வேலை ஒரு நல்ல வரன் அப்படின்னு சொல்லி பொண்ணு கட்டி கொடுத்துட்டு. ஆமாங்க மேடம். இதுதான் மூத்த பொண்ணு, இது பெரிய பொண்ணுங்க மேடம். தான் முதல். ஆமாங்க மேடம். உங்க பொண்ணு படிச்சிருக்காங்களா? இல்ல படிக்கல, என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது, நீங்க தான் எடுத்து தாய் தப்புனா இருந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தாயா இருந்துக்கிறேன், என் தாப்புனா நான் இருந்து பார்த்தேன், நீங்க எப்படி பண்றீங்களோ என் பிள்ளைக்கு அப்படி பண்றேன்னு சொன்னாங்க பையனோட. சொன்னீங்க மேடம், இப்படி பண்ணிட்டாங்க மேடம் என் பிள்ளைய. இப்போ உங்க பொண்ணு கட்டி கொடுத்துட்டீங்கல்லம்மா, நீங்க எந்த ஊரு, அவங்க எந்த ஊரு வரன்? நான் வந்து இங்க ஆத்தூருங்க மேடம், அவங்களும் ஆத்தூர் தான், பக்கத்துல ஒரு 10 ரூபா சார்ஜ். அவங்க சேலம் உடையா பெட்டி. இப்ப பொண்ணு கட்டி கொடுத்த அப்புறம் கூட்டு குடும்பமா தனி கொடுத்தணும்? தனி. அவங்க வந்து ஒன்னாதான், அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒன்னாதான் மேடம். இப்போ பொண்ணுக்கு உங்க மருமகனே பிரச்சனைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நாங்க ஆடிக்கு வந்து கூட்டுக்கு வந்து நாங்க போன் பண்ணாங்க மேடம். நீங்க உங்க மருமகன் கிட்டே கேட்டீங்களா, பொண்ணை கூட்டிட்டு ஆடி மாசத்துக்கு வீட்டுக்கு வாப்பான்னு? ஆமா, எங்க அப்பா அம்மாவா கேட்கணும், எங்க அப்பா அம்மா தான், எங்க அப்பா அம்மா கேட்டுதான் எந்த முடிவுனாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்லி பேசி அந்த பையன் சொல்லி சரி போயிட்டு வா. கடைசியில பொண்ணு மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தாங்க மேடம். நானும் கூட்டு வந்துட்டோங்க மேடம். கூட்டு வந்து போய் தான் பாப்பா இருந்துக்கிட்டு ஒரு நாள் போய் அழுந்தா தனியா நின்றுட்டு. ஏன் பாப்பா அழுவான்னு கேட்டேன். ஒன்னும் இல்லம்மான்னு சொன்னான். அப்புறம் சோந்தாப்புல உக்காந்துட்டேன். என்னம்மா ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்க, சோந்தாப்புல உட்காந்து என்ன பிரச்சனை நான் சொல்லுமா, நான் தாய் தான் நான் சொல்லுமா அப்படின்னு. இல்லம்மா அப்படின்னு சொன்னேன். மருமக பையன் உங்ககிட்ட நல்லா பேசினாரா? அப்படி பேசலாம் மேடம், வருவாரு சாப்பிடுவாரு தூங்குவாரு. என்னன்னா என்னோட பிள்ளைங்க தனியா இருக்காங்கன்னு நாங்க வெளியே போயிருவோம். வந்து பார்ப்போம் பாப்பா தனியா பார்த்தோம், இவங்க தனியா பார்த்துருப்பாங்க. அதுல எனக்கு கொஞ்சம் டவுட் வந்து என்ன 2 பேரும் கல்யாணம் சேர்ந்து புது ஜோதி ஆடி மட்டும் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. மாமியா வீட்டுல நல்லா சந்தோஷமா தானே இருப்பாங்க, தண்ணி படுத்திருக்காங்க, செல்ல மட்டும் வீட்டு போய் படுத்துருக்கேன், ஒரு சந்தோஷமா இல்லையே அப்படின்ட்டு கேட்டு நாங்க பார்த்து அதே பார்த்துட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ உங்க பொண்ணு எப்படி இருந்தது? 6 மாசம் கழிச்சு எப்படி இருந்தாங்க? வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற போது நல்லா இருந்துச்சுங்க மேடம். அப்படியே அப்படியே ஒடிஞ்சு போயிடுச்சு மேடம். போட்டு சட்டெல்லாம் தொலைன்னு போயிடுச்சு. உங்கள்ட்ட எப்படி மேடம் நான் சொல்லுது, அது எல்லாமே அப்படியே சட்டை கல்யாண சட்டை போட்டா எப்படி விட்டுன்னு இருக்கும், அது எல்லாமே பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அங்கெல்லாம் பத்திக்கிச்சுங்க மேடம். என் பிள்ளைய பார்த்தோன்னே எப்படி பேசுறத மேடம், என் பிள்ளை ஏமா ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. இது கையில சோறு கூட அள்ளி திக்கலங்க மேடம். இது நான் தான் மேடம் இப்படி குண்டா எடுத்தோன்னே இப்படிதான் மேடம் எடுத்துட்டு வருவோம், ஒரு சொம்பு எடுத்தோன்னே இப்படிதான் மேடம் எடுத்து வருவோம், டம்ளர் டீ குடிக்க டம்ளர் இப்படி எடுத்து குடிப்பாங்க மேடம். கையில எல்லாம் உடச்சு விட்டு கையில ரத்தம் எல்லாமே இப்படி கையை பிடிச்சிட்டு இந்த கையில அள்ளி திங்க. நான் தான் மேடம் சோறு அள்ளி ஊட்டி விட்டுட்டு இருந்தேங்க மேடம். ஏன் அப்படின்னு கேட்டீங்களா? கேட்டதுக்கு ஒண்ணு இல்லாம அப்படின்னு கையை பிடிச்சிட்டு 3 பேர் நான் பிடிச்சி திமுறக்குள்ள கையை இடிச்சுக்கிட்டேன் செவுத்துல.
அந்த கை நரம்பு இழுத்துக்குச்சுமா அப்படி. இப்ப கையை பிடிச்சி உடச்சு இப்படி விட்டு இருக்காங்க, இப்படி பிடிச்சி இப்படி உடச்சிருக்காங்க மேடம். இப்படி அதான் பொண்ணு சொன்னாங்களா உங்ககிட்ட? ஆமாங்க மேடம். அப்படி எல்லாம் வலிக்கு நான் எப்படிமா பெத்த தாயிட நான் எப்படிமா அப்புறம் அதெல்லாம் நான் சொல்லுறதுன்னு சொல்லிட்டு அழுகுறேன் மேடம். அப்படி எல்லாம் மேடம் போட்டு அப்படி பண்ணி வச்சிருக்காங்க மேடம். மாரெல்லாம் போட்டு அப்படி பண்ணி வச்சிருக்காங்க மேடம். அந்த பொண்ணையா? அந்த பொண்ணு எல்லாம் போட்டு அப்படி பண்ணிருக்காங்க மேடம். எப்படி மேடம் நான் இப்படி எல்லாம் சொல்லுறது மேடம்? ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு எல்லா விஷயத்துலயும் சொன்னாங்களா சொல்லலையாமா வீட்டுக்கு வந்துட்டு? சொன்னாங்க மேடம். எப்ப சொன்னாங்க? சொன்னாங்க நாங்க வந்து ஆடி பண்றதுக்கு தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க உங்க வீட்டுக்காரு. இனிமே நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், ஆடி நோம்பிக்கே கிளம்புறோம், சாப்பாடு கூட இல்லாம கறி மீன் எடுத்து இட்லி சுட்டு தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பாடுங்காட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்களாமா, என்னம்மா வேணும் இதெல்லாம் உங்களுக்கு தாங்க தானமா சேர்ந்தேன் அப்படின்ட்டு கேட்டதுக்கு இல்ல உடனே வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேலையா இருந்தாலும் 4 நாள் லீவ் போட சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு இல்லாத கூட என்னத்துக்கு எப்படி வேலை என்ன வேலை போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அன்னைக்கே பேரம் பேசிருக்காங்க மேடம். ஆடி பன்னெண்டுக்கே பேரம் பேசிருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து பணம் கொடுத்து பையனை வர சொல்ற மாதிரி வீட்டுக்கு அப்படி பண்ணிருக்காங்க மேடம். அன்னைக்கு நான் அனுப்பி விடா பிள்ளைக்கு வீட்டுல வந்து உங்க பொண்ணு இருக்கும் போதே உங்க பொண்ணுக்கு ரேட்டு பேசிருக்கேன் மேடம். இவ்வளவு தைரியம்? ஆமா மேடம். அதனால சமீகத்துல வந்து கட்டி பிடிச்சி பாப்பா அழுதுச்சு. ஏமா அழுகுறாங்க தானே? என்னம்மா சொல்லுமா, என்ன அழுப்பாதம்மா, என்ன போன உயிரோட இருக்க மாட்டோமா, என்ன அழுப்பாதம்மா, என்னம்மா சொல்லுமா, இது மேல நல்லா பசங்களை அடிச்சு எனக்கு இது மாதிரி பண்றாங்க, வாயில மாஸ்க் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம், வாயில துணி போட்டு கால் பிடிச்சி கட்டிக்கிறாங்களா, இந்த கையை பிடிச்சி இப்படி கட்டிக்கிறாங்களா. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவன்கிட்ட கேட்டீங்களா என்னன்னு? அவங்களுக்கு கேட்டுதான் அப்படி மிரட்டி கேட்டோம் தான். அதனால அப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லலாங்க மேடம். உங்க பொண்ணு கிட்ட பேசலாமா? பவித்ரா, உங்களுக்கு வயசு என்னமா? 20 வயசுக்கா. 20 வயசு. கல்யாணம் முடிச்சு 6 மாசம் ஆச்சுங்களா? 6 மாசம் ஆச்சு. அங்க போனதுக்கு அப்புறமா உங்க கணவர், அவன் பேர் என்ன? தமிழ்ச்செல்வன். அவன் வந்து என்ன வேலைமா பார்த்தான்? பால் கம்பெனி ஐஸ் செக்யூரிட்டி பாய்ச்சுமே. பால் கம்பெனில செக்யூரிட்டி வேலையா? வீட்டுல உங்களை எல்லாரும் பாசமா பாத்துக்கிட்டாங்களா? பாத்துக்கிட்டாங்க. திட்டுவாங்க. எதுக்கு திட்டுவாங்க? வேலை செய்ய மாட்டியான்னு கேட்பாங்க. செய்வான்னு சொன்னேன். அப்ப எங்க வீட்டுக்காரு என் பொண்ணாடி திட்டு வேண்டாம், அவ செய்வா, நீங்க பேசணும் உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுடுவேன் சொன்னாங்க. ஓ, வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி திட்டி இருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் தமிழ்ச்செல்வன் உங்களை சந்தோஷமா வச்சிருந்தாங்கம்மா? 2 மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா முதல் வாட்டி அவன் எப்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சான் உங்ககிட்ட? ஆடி 1க்கு. உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி. என்னம்மா பண்ணாவன்? பசங்களும் கூட்ட வந்து கையில கட்டி வச்சு அடிச்சாங்க, தப்பு பண்ணி வச்சாங்க. கத்தனேன். வீட்டுல ஆடுமே இல்லை. இப்ப எங்க மாமியா எங்க மாமா இருந்தாங்க வீட்டுல, அவங்களும் வெளியே இருந்துட்டு தாப்பா போட்டாங்க. சொன்னதுக்கு நீ தப்பு பண்ணும், நான் வெளியினா உட்காந்துருப்பேன், நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. மாமனார் மாமியாருமா? ஃபோனு பண்ணி அவங்க பசங்க வர வச்சு என்னை அடிச்சு சித்திராடு பண்ண வச்சாங்க. முடியாது சொன்னேன். எங்க அப்பா அம்மால கொன்னுடுவேன், ஒத்துக்கணும், நான் பாத்துக்கிறேன் சொன்னாங்க. தூக்கத்தான கொடுக்கணும் மேடம். இல்லம்மா, வேலைக்கே பேச்சு மேடம். முதல் நாள் என்னம்மா நடந்தது? முதல் நாள் குழந்தை பெற்றுக்க முடியாது, என்னால பிரச்சனை இருக்கு எனக்கு நல்லா சொன்னாங்கனால என் ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுற, நீ தப்பு பண்ணும் சொன்னாங்க. நான் ஒத்துக்கல. அவனால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொன்னானா? அவன் உங்க கூட சந்தோஷமா இருந்தானாமா? இருந்தாங்க. அதனால அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன்னு சொன்னானா? ஆமாங்க மேடம். ஃபோன் பண்ணி வர வச்சு பண்ணாங்க மேடம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸு? 3 பேர் மேடம். 3 பேரா? அவன் கூட வந்தவங்க எல்லாம் அவன் வயசுல உள்ளவங்களா இல்ல வயசானவங்களா? அவங்களோட வயசு. அந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க? 3 பேரு தப்பு பண்ணாங்க மேல. 3 பேரும் உங்களை மீறிட்டு உங்கள்கிட்ட சேட்டை வம்பு பண்ணும்போது நீங்க கத்தி இருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்கல்ல? சண்டை போட்டுப்பா கத்திருப்பேன் மேடம். ஆனா அவங்க வாயில துணி வச்சு கை கட்டி பண்ணாங்க. அப்படி பண்ணாங்களா? புருஷனே கூட்டிட்டு வந்து ரேப் பண்ண விட்டுருக்கான். ஆமாங்க மேடம். அது அந்த பொண்ணுக்கு சொல்ல கூட தெரியல. ஜூஸுக்கு மாத்திரை போட்டு கொடுத்துட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியல மேடம். நீங்க அந்த ஜூஸை குடிச்சிங்களா? குடிக்க மாட்டேன்னு சொல்லலையே? சொன்னேன். அவங்களாம் கை பிடிச்சு குடிக்க வச்சுட்டாங்க மேடம். அவனுக்கு பேரு கூட உங்களுக்கு தெரியாதாம்மா? பேர் தெரியாது மேடம். பார்த்தா அடையாளம் காட்டுவீங்களா? பார்த்தாலும் காட்டுவேன். எப்படி இருந்தானுங்க 3 பேரும்?
மூஞ்சி போது தெரியும் மேடம். இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை வந்து பெரிய அக்கிரமம். நம்பி கல்யாணம் பண்ண புருஷனே 3 பேரை கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணியிருக்கான் பொண்டாட்டிய. ஆனா அந்த பொண்ணுக்கு அது வந்து அவ்வளோ பெரிய அக்கிரமத்தை சொல்றதுக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு இன்னசென்ட், சின்ன பொண்ணு, 20 வயசு தான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுமா? அதுக்கப்புறம் போயிட்டாங்க மேடம். நீங்க அந்த 3 பேர் கூட சண்டை போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சண்டை போட்டேன் மேடம். என்ன பண்ணீங்க சண்டை போடும்போது? சண்டை போடும்போது வெளியே போக சொன்னேன், தள்ளி விட்டேன் மேடம். நான்லாம் போக மாட்டேன், தப்பு பண்ணிட்டுனா போவேன், விடமாட்டேன். தாப்பா போட்டாங்க மேடம் உள்ளாடி வச்சு, பண்ணிட்டு போயிட்டாங்க வெளியே. அப்போ உங்க புருஷனும் கூடவே அங்கேயே இருந்தான், அந்த தமிழ்ச்செல்வன் வீட்டுக்குள்ளதான் இருந்தான்? ஆமாங்க மேடம். அவன்கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, இப்படி பண்ணாதன்னு கெஞ்சி இருப்பீங்கல்ல? கெஞ்சிட்டு போய் கேட்டா மேடம், சண்டை கூட போட்டேன். உட பொண்டாட்டிய போய் இப்படி கொடுக்குறீங்களே காசு போட்டு, புருஷனுக்குன்னா பொண்டாட்டி, மற்றவங்கன்னா பொண்டாட்டி இல்லையா கேட்டா மேடம். வேண்டாம், நானால முள்ளாடியே பிரச்சனை வட வச்சு நான் தப்பு பண்ணி வச்சேன், என் மேல கோவலா பட வேண்டாம் சொன்னாங்க மேடம். அவனால முடியலன்னா 3 பேரை கூட்டு வருவானா? என்ன அக்கிரமம் இது? அடிச்சானுங்களாமா? முடி ஈர்த்து பிடிச்சு அடிச்சாங்க மேடம். முடி இழுத்து பிடிச்சு அடிச்சான்? ஏமா அடிச்சான்? எங்க வீட்டுக்காரங்க பேசும். வீட்டுக்காரர் அடிச்சானா? எதுக்கு அடிக்கிறான்? ஒத்துக்கலன்னு. அப்ப அந்த 3 பேரும் என்ன பண்ணானுங்க? அவங்களும் அடிச்சாங்க மேடம். அவனுங்களும் அடிச்சானுங்களா? தப்பு பண்ணா ஒத்துக்கலன்னா அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ கூட்டு வந்தாவா? அடிக்கடி கூட்டு வருவானா? ஆமாங்க மேடம். அடிக்கடி கூட்டு வந்தா நீங்க அதை அக்செப்ட் பண்ணலன்னா அடிப்பானா? ஆமாங்க மேடம். நீங்க இதை வந்து உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட சொன்னீங்களாமா? இல்லைங்க மேடம். ஏமா? சொல்லிருப்பேன், அவங்க பையனா சொன்னாங்க. எங்க வீட்டுக்கார சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், எங்க அப்பா அப்படியே நான் சொல்லிக்கிறேன், உங்க அப்பா அப்படியே நான் சொல்லிக்கிறேன், பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க மேடம். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உங்களை சொன்னானா தமிழ்ச்செல்வனா? ஆமாங்க மேடம். இப்போ உங்களுக்கு அது உடம்பு வலி எப்படி இருந்தது? அது உங்களுக்கு இப்படி அடிச்சு கிடிச்சு இப்படி பண்ணியிருக்காங்கல்ல, எவ்வளவு வலிச்சது? படுத்துட்டே இருந்த மேடம், ஏந்திரிக்க முடியல மேடம். இப்போ நான் ஏந்தி தண்ணி வச்சு குடிச்சிட்டு டீ வச்சு குடிச்சு உக்காந்த மேடம். அப்பனா புரிய. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? கிளம்ப மேடம். ஸ்கூலுக்கே போலியா? ஏன் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கூட போலியாம்மா? படிப்பேல மேடம். உங்க கிராமத்தை தாண்டி வெளியூர் எங்கேயாவது போயிருக்கீங்களா? போல மேடம். நடந்தது மிகப்பெரிய தப்பு. ஒரு பொண்ணு புருஷன் கூட மட்டும்தான் வாழணும், அது தெரியுது. நான் புருஷன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து பண்றான் தப்பு அப்படின்றது தெரியுது. அவ எதிர்த்தும் அந்த தப்பு அவளால தடுக்க முடியல. நானே நிறைய வெளியே போக முடியல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க மேடம். சரி, உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டுங்க. ஹலோ. ஹலோ, யாரும்? காயத்ரிங்களா? ஆமா. பவித்ரா அப்படின்ற உங்களுடைய தம்பி மனைவி. சொல்லுங்க. அவங்கள என்ன பண்ணி வச்சிருக்காரு உங்க தம்பி? எந்த இஷ்யூவா இருந்தாலும் பேரண்ட்ஸ்ல பேசிக்கோங்க. சாரி. ஏங்க நீங்க பேச மாட்டீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணு தானங்க. உங்ககிட்ட நியாயம் இருந்தா தானே பேசுவாங்க. என் தம்பி அப்படி பண்ணல அப்படி இப்படின்னு ஏதாவது பேசணும்ல, பேச மாட்டேங்கிறாங்க. பேசல அப்படின்னாவே அங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு. சில பெண் குழந்தைகள் நல்லா விவரமா இருப்பாங்க, சில குழந்தைகள் விவரம் கம்மியா இருப்பாங்க. பவித்ரா எப்படி? அது கொஞ்சம் எப்போதும் அப்படிதான் மேடம். எப்படி அமைதியா இருப்பாங்க? அமைதிதான், யார்கிட்டயும் கலகலன்னு பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவளையும் நம்மள இவங்கள்ட்ட நல்லா விளையாடும், போவோம், வரும், அப்பான்னு கூப்பிடும், நல்லா பேசும், என்ன வேணுமோ கேட்போம், எல்லாமே கொடுப்பான் வாங்கி. ஆனா அந்த பசங்க கூட அதிகமா பழக்க வழக்கம் கிடையாது. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கல்யாணத்துக்கு முன்னாடி பவித்ரா இருந்ததுக்கும் இப்பைக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? இப்பதாங்க என் பொண்ணை பார்க்கறது ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. ஆனா பாக்குற முதல்ல சூப்பரா இருக்குங்க. மூஞ்சி கிஞ்சி கண்ணு பிறவங்க நல்லா இந்த மூஞ்சி பாத்துருங்க மேடம். ஆடி கூட்டல் பேர் மாசமா இருக்கான்னு கேட்டாங்க. மூஞ்சி எல்லாம் அப்படியே வெளுத்த நேரம் ஆயிடுச்சு. வெளுத்ததை பார்த்து இல்லை மாசமா இருக்காங்களா, கன்சியூம் ஆயிருக்காங்களா, எத்தனை மாசம்னு கேட்டாங்க. இல்ல இப்பதான் ஆடி கூட்டாரு, 6 மாசம் ஆகுது, அதுக்குள்ள மாசமா இருக்கு. ஏதோ அந்த பொண்ணு கிட்ட எனக்கு முடியல, அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படிதான் சொல்லி. மேடம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் மேடம், அவனுக்கு நான் எப்படி சொல்றதுன்னே வெளியில சொல்ல. நம்மள மாரி அவன் இருந்துட்டாங்க மேடம். நம்ம ஆண் ஒரு மேல அவனுக்கு இல்லை, நம்மள மேல ஆயிட்டானா, பொண்ணு மாதிரி இருக்கானா, பொண்ணு மேல இருக்கானா. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. ஆனா ஆளை பார்த்தா ஆம்பளை போலதான் இருக்காங்க மேடம். அந்த போட்டோவோட இருக்குங்க மேடம், பாருங்க. மிஸ் கேஸ் எல்லாம் நம்மள மேல ஆம்பளை மேல நல்லா ஆனா பேசுறாங்க. உருவம் பார்த்தா பொண்ணு உருவம் தான் சொல்றாங்க மேடம். நம்மளுக்கு வந்து இந்த குழந்தைக்கு மேல வந்து சின்னதா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம குழந்தை பிள்ளையில 3 வயசு 4 பார்க்கணும், அது இப்படி பார்ப்போம். அந்த பையனை பார்த்தா அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கல்யாணம் ஆகி இது வந்து நம்ம வந்து 2 மாசம் தான் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க அவனுக்கு எதுவுமே கிடையாது, எதுவும் நடக்கல, எதுவுமே கிடையாது. அவன் வந்து அழுவா கிழுவா வாங்கிட்டு வந்து இவ்வளவு வாங்கிட்டு வந்து கொடுத்து ருசி காட்டிட்டான். அந்த மாதிரி அந்த சாப்பாடு வாங்கி ருசி காட்டுறான். என்ன பாப்பாவுக்கும் அவனுக்கும் எதுவும் கிடையாது.
இந்த கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. 6 மாதத்துல 2 மாதம் நல்லா சமைக்கலாம். அவங்க மாமனார் அவங்க அந்த இவங்க நாத்தனா இருந்தாலும் நல்லா சந்தோஷமா வச்சுருந்தாங்க. 4வது மாதம் இவன் என்ன பண்ணிட்டான், டெய்லியும் பசங்களை அழைச்சிட்டு வருது. 3 பேர் 4 பேர் 3 பேர் 4 பேர். அது ஒரே ஆளுங்கன்றா வேற ஒரே ஆளுங்கன்னு தான் சொல்லுது. இது ஆனா 3 பேரும் ஒரே ஆளுங்க தான் சொல்றாங்க. தினைக்கும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. 4 மாசம் இந்த விஷயம் நடந்திருக்கு. வெளியே விடுறது இல்ல. பாத்ரூம் போனா கூட நாங்க கூட வந்துட்டு தான் பாத்ரூம் அழுத்தணும் விட்டுட்டு வீடு பூட்டு போட்டுட்டு வேலைக்கு போயிருவான். யாரு? அவங்க வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டு பூட்டு போட்டுருவான். மாஸ்க் போட்டு கை கட்டி போட்டு சாப்பாடுலாம் கொடுத்து வீடு பூட்டு போட்டு சாப்பிட்டு இருக்கு. வீட்டுக்கு போறேன், நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் சொல்லிட்டு போயிடுவாரு. டெய்லியும் 3 பேர் 2 பேர் 3 பேர் 2 பேர் 3 பேர் 2 பேர் செல்லாம் பிள்ளை அப்படியே அவனு இப்படி அவன் புருஷன் இப்படி. என்னங்க இது? எந்த உலகத்துல நடந்திருக்கு? அப்படியே பிள்ளை போட்டு எடுத்துருக்காங்க மேடம். இன்னும் நிறைய வாயில சொல்றதுன்னு தெரியல. அப்படியே பிள்ளை போட்டு எடுத்துருக்காங்க மேடம். போட்டோ எடுக்கணும். இந்த பிள்ளை பயந்துரு பீரோ தடுத்துட்டாங்க மேடம். எல்லாம் அன்னைக்கு போட்டு போகணும். போட்டோ வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க. இவள ஒரு விளையாட்டு பொருளா பயன்படுத்தி இருக்காங்க மேடம். அந்த பொண்ணு டெய்லி உங்களுக்கு வேலைக்கு போயிடுறேன். எங்க அம்மாள்கிட்ட போன் பேசுவா. வீடியோ கால்லாம் பேசுவா. வீடியோ கால் தான் பேசுவேன். நான் போன் மட்டும் தான் பேசுவேன். உங்க அம்மா அப்பாவோட அது மட்டும் தான் பேசுனேன். நீங்க மீண்டும் அவங்கள்ட்ட ஏதாவது உங்க அப்பா வந்து கொண்டுட்டு வந்துருவேன். தலையில கல்லு தூக்கி போட்டுருவேன். டூரு கூட்டு போற மாதிரி கூட்டு போய் உங்க தம்பி தங்கச்சி உங்க அப்பா அம்மா எல்லாம் கொண்டு போட்டு வந்துருவேன். அப்படி சொல்லி அவளை மிரட்டி வச்சிருக்கான். அவ்வளவு அதனால உங்ககிட்ட அந்த பயத்துல வந்து பாப்பா சொல்லலீங்க. அவன் சொல்ற ஒரு இந்த மாதிரி ஒரு மிரட்டலை நம்புற அளவுக்கு தான் உங்க பொண்ணுடைய மனநிலை இருந்திருக்கு பாருங்க. இதுக்கு என்ன பயம்? இன்னசென்ட்டான பெண் குழந்தைகள் எவ்வளவு இருக்காங்க. வேலைக்கு போயிருக்கும் போது அம்மா இப்படி அவன் தப்பு பண்றான் உங்க மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? புருஷன் தானே பொண்டாட்டிய வச்சிருக்கணும், நீ ஏன் வேற ஆளை கூப்பிட்டு வரேன்னு கேட்டிருக்கீங்க. கரெக்டாமா? கேட்டிருக்கீங்க. அப்ப அவன் வேலைக்கு போயிருக்கும் போது அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்லம்மா? சொல்லிருப்பான் மேடம். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அப்பா அம்மால போன் பண்ணி சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிட சொன்னாங்க மேடம். அவளுக்கு சரியா பேச தெரியலீங்க. இப்போ நீங்க உங்க பொண்ணு சொன்னதை எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க? ஆத்தூர் மகளிர் மன்றத்துல. பாப்பா ஸ்டேஷன்ங்க மகளிர் மன்றம். போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருந்ததா? சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் கிடையாது மேடம். வந்திருக்கோம். இதுக்கு நியாய நீதி எதுவுமே இல்லைங்களா மேடம்? பெண்ணுன்னா அவ்வளவு சுலபமா பேசா மேடம். இதுக்கு தீர்ப்பே இல்லைங்களா மேடம்? பொம்பளை பிள்ளைங்க ஒவ்வொரு பொண்ணு எனக்கு எதிரி பொண்ணுங்களுக்கு கூட வரக்கூடாது மேடம். ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் எதிரி பாடம் மேடம். அவங்க கிட்ட காசு இல்ல, தினமும் கூலி வேலை பார்த்து 100 ரூபாய் கிடைச்சாதான் அவங்களோட 2 பொண்ணு ஒரு பையன் உழைச்சு கையே அப்படி ஆயிடுச்சு. நீங்களும் வேலைக்கு போறீங்க டெய்லி. ஆனாலும் பாருங்க, தன் பொண்ணுக்கு ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. கல்யாணம் பண்ணி ஏமாத்தின தமிழ்ச்செல்வனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லி மீடியாக்கு வந்திருக்காங்க. அதுக்குதான் மேடம் 2 பொட்டை சோழ தூக்கி வச்சுக்கோங்க மேடம். இதே சென்னையில நம்ம மடி பக்கம் கூட்டுறவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மடிபகம் கூட்டுறோலையும் பொண்டாட்டி என் பையன் மாசம் இந்த 2 பொட்டை பிள்ளைங்க தூக்கி தோல் வச்சுக்குவேன். இதுல சாப்பாட்டு போய் இப்படி பிடிச்சிக்குவேன். இந்த மம்டி இப்படி பிடிச்சி பொண்ணுங்களை அழைச்சிட்டு போவேன். எங்க கூட்டிட்டு போனீங்க? இங்க வேலை தள்ளி அழைச்சிட்டு போய் வந்து சீனி பழம் வாங்கிட்டு ஓரத்துல குந்து வச்சுதான் வேலை செய்வோம். ரோடு போடுறதா? அப்படி எல்லாம் பொண்ணை வளர்த்த பொண்ணை அழைச்சிட்டு போய் இப்படி கட்டிட்டு போய் சரி ஒன்னாலதான் ஆபத்து இல்லை. அப்படியே ரோடு போடுற வேலைக்கு நீங்க பசங்களை கூட்டு போயிட்டு ஓரமா உட்கார வச்சுட்டு ஓரமா உட்கார வச்சு செய்வோம். அது இப்ப என் பிள்ளைங்களாம் விவரம் தெரிஞ்சு அப்புறம் ஊருக்கே வந்து தமிழ்ச்செல்வன் இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான். அதை கேட்டீங்களா அப்பா அம்மாட்ட? கேட்டதுக்கு கடல்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றான் மேடம். பதிலே சொல்ல மாட்டிருக்காங்க மேடம். அதை கேட்டேன் மேடம், நான் கேட்டேன் மேடம். ஹலோ, மணிகண்டன்களா? ஆமாங்க. அந்த தமிழ்ச்செல்வன் என்னங்க தினம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொண்ணு இப்படி பாடா படுத்தி வச்சிருக்கான் பேயா? அது கேஸ் ஆகி அது இதாயிட்டு இருக்குங்க. கேஸ் பண்ணாங்க. அது கேஸ்ல விட்டு மாலை விட்டு அது கேஸ் ஆகி இதுவாயிட்டு இருக்கு. இப்ப எங்க இருக்கான் தமிழ்ச்செல்வன்? ரிமாண்ட்ல தாங்க இருக்காங்க. ஜெயில இருக்கானா? ஆமா ஆமா. நீங்க கல்யாணத்தை பேசி துப்பு கொடுத்தீங்க இல்லையா, அந்த தமிழ்ச்செல்வன் அப்பா அம்மா கிட்ட போய் நியாயம் கேட்டீங்களா நீங்க? நாங்களாம் நான் கேட்கலீங்க. அவங்க தான் வந்தாங்க. அவங்க தான் ஒரு 200 பேர் கூட்டு வந்தாங்க. அவங்க அப்பா அம்மா தான் வந்தாங்க. இல்ல இப்போ தமிழ்ச்செல்வன் வீட்டுல இந்த பவித்ரா அவங்க அப்பா அம்மா தம்பி மேல எல்லாம் கேஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயங்களா? யாருக்கு கொடுத்திருக்கா? தமிழ்ச்செல்வன் பவித்ராவை கல்யாணம் பண்ணி பண்ணாத கொடுமை எல்லாம் பண்ணிருக்கான். கரெக்டா? இப்ப தமிழ்ச்செல்வனோட அப்பா அம்மா பவித்ரா அம்மா அப்பா தம்பி மேல எல்லாம் கேஸ் கொடுக்குறாங்க போலீஸ்ல போய். இல்லையா? கேஸ் அவங்க தெரியலங்க. அது கேஸ் ஆச்சு. அவங்க குடுக்கறதா நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. நீங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க அவங்களுக்கு?
கல்யாணத்துக்கு துப்பு கொடுத்திருக்கீங்க உங்க குடும்பத்துல இருந்து. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு. அப்போ சமுதாயம் தானே, நம்ம தானே எல்லாத்தையும் உருவாக்குறோம். அப்ப நம்ம தானே போய் தட்டி கேட்கணும். ஏன்டா ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணிருக்கேன் நீங்க எல்லாம் தட்டி கேட்கணும். ஏங்க தப்புன்னு தெரியுதாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சான் பையனை. யாருக்கிட்ட? அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் நாங்க ஒப்படைச்சிட்டு வந்தோம். அப்பா அம்மா கிட்ட ஏன் ஒப்படைக்கணும்? போலீஸ் கிட்ட தான் ஒப்படைக்கணும். அவங்க தாங்க செஞ்சிருக்கணும். அவங்க 3 நாளா வச்சு 2 நாளா வச்சு அடிச்சு செம்மையா அடிச்சு அப்புறமே எடுத்து என்ன பைசா எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டு என்ன எங்களை வந்து நீங்க பண்ணிட்டீங்க இது மாதிரி ஏதாவது பணம் கொடுங்கன்னு கேட்டு அப்புறமே யாரு சொன்னாங்க கேட்டு அவங்க ஏங்க பணம் கேட்க போறாங்க? உங்க பொண்ணு உயிரோட இருந்தாலே அவங்க பணம் எல்லாம் கேட்கலன்றாங்க. அவங்க பொண்ணு வாழ்க்கையே போச்சு. பணம் கேட்கலங்கிறாங்களா? அது கேட்டு பாருங்க. அங்க சங்கம் அவங்க இதுல சங்கம் ஒருத்தர் இருக்கு, அவங்களே கேட்டு பாருங்க. நம்ம கேட்க வேணாம், கேட்டாங்களா கேட்கலாம் அவங்களே கேளுங்க. எங்களை கேட்க நாங்க கேட்டா சொல்ல நீங்க அந்த பக்கம் பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க. அங்க மலைக்கு சங்கத்துல அவங்க பைசல் பேச பணத்துக்கு வந்து கேட்டு எல்லாம் பைசலே ஆட்சிக்கலாம் இல்லையான்னு கேளுங்க. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அனுமதிக்கணும்னு சொல்லி தான் விட்டுட்டு இப்ப நாங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கோம் பாருங்க. பவித்ராவோட தாய்மாமன் மனைவி இருக்காங்க, அவங்க பேர் பவுனம்மா. அக்கா இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. கேரளால இருந்தா, இதெல்லாம் உங்க அப்பா அம்மா சொல்லுங்க எனக்கு. கேரளால இருந்தா வீட்டு வேலைக்கு விட்டுருந்தாங்க. ஆமா, அவங்க அப்பா அம்மாவோட வறுமைக்கு வீட்டு வேலைக்கு விட்டுருந்தாங்க, படிக்க வைக்கல. இப்ப 100 ரூபா கொடுத்து இது எவ்வளவுமான்னு கேளுங்க. 10 ரூபான்னு சொல்லுவா. விவரம் தெரியாது. நான் எல்லாம் சொல்லிதான் கட்டி கொடுக்குறேன். அந்த பிள்ளை உள்ளுக்குள்ளே டார்ச்சர் பண்ணிருப்பாங்களா, அது உங்க அப்பா அம்மா அது போடல, நகை போடல, ஜாமான் ஜட்டு தரல, பீரோ கட்டில தரலன்னு அந்த பிள்ளை உள்ளுக்குள்ளே டார்ச்சர் பண்ணி. இந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியல. அவன் கல்யாணம் மன்னத்துல இருந்தே அடுத்தவங்கிட்ட தான் மேம் விட்டுருக்கான். அவன் ஒரு நாளும் சந்தோஷமா இல்லை. அது நாய்க்கு சொல்ல தெரியல. நான் திட்டேன்ல, ஏன்ட்டு இவ்வளவு நாளும் அவங்க அப்பா அம்மா நல்ல ஃபேமிலின்னு தான் நான் உங்களை கட்டி கொடுத்தேன். நீ இப்படி திடீர்னு சொன்னா ஒரு பையன் மேல எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கூட சொல்ல நான் சுத்தமாவே நம்பலமே. அப்புறமே இவ சொன்னா ஆடி 18க்கு எங்க வீட்டுக்காரர் வருவாரு, நானே செல்லு எடுத்துட்டு வந்து தரேன், நீங்க பாருங்க, அதை பார்த்துட்டு அப்பமே சொல்லுங்க தான் அப்படின்னா தான் நான் பாக்குறேன். அது வரைக்கும் அவனுங்க கைய கட்டி போட்டானுங்க, வாயில துணி வச்சு அமுக்குறாங்கன்னு சொல்லல. அதெல்லாம் சொல்ல தெரியல பாருங்க. அதெல்லாம் சொல்ல தெரியல. நான் அப்புறமே நான் அப்படியே வாழ்னு கத்தி பிடிச்சிட்டு கத்துறா. அது அழுகுறாளஞ்சோ அந்த வார்த்தை, அந்த அசிங்கமான வார்த்தை அவளுக்கு வாயில வரல. நீ இப்படி எல்லாம் சொல்ற, நல்ல பையன் படிச்சிருக்கான், இங்கிலீஷ் மீடியம் வந்து கார்மெண்ட்ல வந்து 10வது வரையிலும் படிச்சிருக்கான். நீ சொல்றத நம்ப மாட்டேன் பவி. உங்க வீட்டுக்கார செல்ல நான் பார்த்துட்டு, நான் 9வது வரையிலும் படிச்சிருக்கேன். நான் பார்த்துட்டு எனக்கு தமிழ் படிக்க தெரியும், இங்கிலீஷ் தெரியலனாலும் ஓரளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். நான் அந்த செல்லு எடுத்துட்டு வைப்பானு என் நாத்தனார் சொன்னேன். அவ எடுத்துட்டு இந்தா நீன்னு கொடுத்தா. அந்த செல்லை டச் பண்ணா எப்படிங்க சொல்றது, நம்ம ஆம்பளைங்க உறுப்பு, பொம்பளைங்க நம்ம உடல்ல என்னென்ன இருக்கோ அது பூரா இருக்காங்க. இவன் ஒரு கான்ட்ராக்ட் காரன் நாட்டுக்குதுங்க ராஜிக்கு. எல்லா நம்பர் வச்சிருக்கான். தட்டுனா உங்க அக்கா விடுறியா, உங்க அம்மா விடுறியா, உன் தங்கச்சி விடுறியா, உன் ஒய்ஃப் விடுறியா. உன் ஒய்ஃப் நான் நேற்று தான் வந்தேன், 850 ரூபா வாங்கினேன், இன்னைக்கு என்ன 3000 கேட்கற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ரேட்டை அப்படின்னு மெசேஜ் வந்து இவனுக்கு தான் படிக்க தெரியாத. படிச்சாதானே விவரமா புரிஞ்சுட்டு ஐயோ நம்மள இது மாதிரி விற்கிறான்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமே. மெசேஜ் படிச்சது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வித்து அவன் ப்ராஸ்டியூஷன் மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது கூட இந்த பொண்ணுக்கு தெரியல. அதையே ஒரு சூஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலி. ஏன் உங்க போலீஸ்கிட்ட அதையே சொல்லிட்டாங்க, ஏன் உங்க பொண்ணு 2 மாசமா சொல்லல, உங்களுக்குலாம் போன் பேசிட்டு தானே இருந்துச்சு, ஒரு 5வது 4வது 1வது படிக்கிற பிள்ளைங்க கூட ரிட்டர்ன் சொல்லும்ல, உங்க பொண்ணு ஏன் சொல்லலன்னு. எது தெரியாதுன்னு சொல்லிதான் கட்டி கொடுக்கறோம். நீ ஒரு தாயா ஒரு மாமியா பக்கத்துல இருந்து நீ இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா மேம் சொல்லுங்க நீங்களே. 3 பேர் 2 பேர் சின்ன பண்ண முதல்ல அவ்வளோ தாங்க முடியல. ஓடருக்குள்ள பின் பக்கம் முடி பிடிச்சி இழுத்து போட்டு பழிச்சுன்னு 2 பேரும் அங்க உள்ள இருக்கிறவனுங்களை அடிக்கிறானா. புருஷன் 2 ரூமு, பெட்ரூம் 1, ஹால் 1. ஹாலில் சேர் போட்டு உட்காந்துக்கிறதான், பெட்ரூம்ல ஒவ்வொருத்தனும் அனுப்புறதான், ஒவ்வொருத்தனும் முடிச்சுட்டு வரணும். அது எப்படிங்க சொல்றது, சொல்லித்தான் ஆகணும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தா நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். அப்படியே அவனுங்க என்ன யூஸ் பண்ணிட்டு அப்படியே போர்வை போத்தி விட்டுட்டு போயிடுறது. அடுத்தும் வருது, அடுத்தும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போர்வை போத்தி விட்டுட்டு போயிடுறது. கேட்டா என்னம்மா இப்படி இருக்கிற, எனக்கு அப்படியே எவ்வளவு கஷ்டம் வருது. அவங்க பிள்ளைய பெத்தாளுங்களா. இந்த பொண்ணு உங்ககிட்டயே வந்து அப்புறம் வெளிப்படையா சொன்னாங்க, என்கிட்ட சொல்லிதாங்க வெளியே தெரிஞ்சுதான் நான் செல்லு எடுத்து பார்த்ததான் அவன் இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிறான்னு நான் தான் எங்க வீட்டுக்கார்ட்ட காமிச்சேன். அவளுக்கு கேட்டு சொன்னா கூட புரியல. அப்புறமே நான் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவ அழுவுறா. நான் இதை தாத்தா எனக்கு சொல்ல தெரியல, இது மாதிரி 4 பேர் 3 பேர் அடுத்தது என்னை சொன்னா நான் பார்த்துறான் டெய்லியும், நான் போகலன்னா என்னை அடிக்கிறான், என்னை உதைக்கிறான், உங்களை எவ்வளவு கொண்டு விடுன்னு மிரட்டுறான். அதெல்லாம் எது இல்லைங்க. டேட் ஆனா இப்பதான் 26ஆம் தேதி போன மாசம் டேட் ஆனா அது கூட தெரியாதுங்க. என்ன டேட்ல தலைக்கு போறான்னு கூட தெரியாது அவளுக்கு. ஒரு மாதிரி ஸ்டேடா இருக்குங்க சொல்றதுக்கு. இப்படி பிள்ளை இப்படி படுக்க வச்சு இப்படி இது 17 இந்த கையெல்லாம் ரத்த ஓட்டம்லாம் சுண்டி போச்சுங்க. 3 பேர் 4 பேர் இந்த கை பிடிச்சி அமுத்துனா என்னங்க இருக்கும்.
எல்லாமே சுண்டி போச்சு. அந்த பிள்ளைக்கு ரத்தமே இல்லை, நல்ல ரத்தமே உடம்புல. நீங்களே பாருங்க இந்த சீட்டை. அவன் நல்லவன்னு சொல்றான் அவன் தாய் மாமன். இந்த பொண்ணை படுக்க வச்சுங்க, வீடியோ எடுத்து முகத்தை மட்டும் வேறையா மாத்திக்கிறது, டெக்கரேஷன் பண்ணிக்கிறது. இவன் மூக்கு குத்தல நார்மலா இருக்கா, மூக்குத்தி போட்ட மாதிரி வேற ஒரு முகத்தை அப்படியே டெக்கரேஷன் பண்ணிடுறது. முகத்தை மட்டும் மூஞ்ச வேற யாரையோ வச்சு பான் வீடியோஸே ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. அனுப்பிடுவாங்க. அதை வச்சுதான் அவங்க போலீஸ் இவளுடைய உடல்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அதை பார்த்தது இவங்களோட உடல்நலம் தான் நாங்க சொல்றோம். எங்க தாய்ப்புல எல்லாருமே சொல்றோம், சொந்தக்காரங்க எல்லாமே. போலீஸா அது இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. பாப்பாவோட வீடியோ மட்டும் இல்ல, உன் ஒய்ஃப் அனுப்பு, 800 ரூபா தரேன், நேத்து வந்து 800 ரூபா தந்தேன், இன்னைக்கு என்ன 3000 கேக்குற, நம்பர் ரேட் அதிகமா சொல்ற அப்படின்றதெல்லாம் மெசேஜ் இருக்கு. பண்ணவனு ஒரு ஆள் அரெஸ்ட் ஆயிட்டான். அந்த நடராஜன். அவன் வேற யாரெல்லாம் இன்னும் 2 பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. பேரு வந்து தெரியலங்க, என்ன கார்த்தின்னு சொன்னான். கொடுத்துட்டு எங்க தெருவுல வந்து நாங்க 3 பேர் வெளியே உக்காந்துருக்கோம். பாப்பா வெளியே ஆண்டி வரமாட்டேங்கிறேன், எனக்கு வரதுக்கு பிடிக்கலத்த அப்படின்ற. நான் சண்டை போடுறேன், உலகத்துல என்னென்னமா நடந்துல வெளியே வராங்க. போமா, அவன் வாழ்க்கையில தவறா நடந்துருச்சு, நீ சகஜமா அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீடமா எப்படி இருக்கிற மாதிரி இரு அப்படின்னா அழுதுகிட்டே சாப்பிடுறது. விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்களா? வெளியே வர மாட்டேங்கிறாங்க 3 பேருமே, அப்பா அம்மா பிள்ளைங்க 3 பேருமே வர மாட்டேங்கிறாங்க. நாங்க ஏதாவது 3 பேரும் செஞ்சுக்கிறோம், நாங்க உயிரோடு வாழ்ந்து என்ன. எங்க ஜாதியில வந்து இந்த பிள்ளைக்கு என்ன வாழ்வாதான்னு சொல்லி அவங்க எங்க தலைவருங்களா வச்சு கேட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த புள்ள சாவர வரல யாரும் கட்டிக்கிட்டு போக மாட்டாங்க, இது வந்து விபசாரிக்கு இதுக்கு தள்ளிட்டீங்க. நம்ம ஜாதியில இருந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் வாழ்ந்திருக்கோம், நீ இந்த மாதிரி தவறான எதுக்கு தட்டினா இனிமே நம்ம ஜாதியில யாரும் இந்த பிள்ளையை கட்ட மாட்டாங்க. கடைசி வரலையும் இந்த பிள்ளைக்கு வாழ்வாதான் நீ கொடுத்துதான் ஆகணும். உன் பையன் ஜெயிலுக்கு போறதுதான், அவனுக்கு உள்ள தண்டனையும் அவன் அனுபவிச்சோன்னு இந்த பிள்ளைக்கு அந்த நஷ்டீடு கொடுத்துதான் ஆகணும். அதை தாங்க அவன் பணம் கேட்கறாங்கன்னு சொல்றாங்கங்க. இது எப்படிங்க பணம் கேட்கறதாவும் நீங்களே சொல்லுங்க. எங்க சங்கத்துல உட்காந்து நாங்க பேசி முடிவு எடுக்கிறதுக்குள்ள, எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டா, நான் இனிமேல் இவ்வளவு பேத்துக்கு தெரிஞ்சு வச்சேன், நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு எலி மருந்து பவுடர் சாப்பிட்டா. வயிற்றுக்குள்ள பார்த்தோன்னே கை விட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கை விட்டு எல்லாம் வாமிட் பண்ணிட்டா. எடுத்துட்டு போய் ஜிஹெச் அங்க கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுதான் அந்த ஃபைனை அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, நாங்களா கண்டுபிடிச்சு நாங்களா தான் இப்ப பெட்டிஷன் போட்டு நாங்களா தான் அவனை ரிமாண்ட்ல உள்ள தள்ளி இருக்கோம். இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தள்ளியாச்சு. அந்த பையனை உள்ள வச்சிருந்தோம் பாத்தீங்களா, எல்லாம் கண்டுபிடிச்சு உண்மையை கண்டுபிடிக்கக்குள்ள அந்த பையனே வாக்குமூலம் கொடுத்தது. ஒரே ஒரு நாள் மட்டும் தான் 3 பேர்த்த கூட்டு வந்து விட்டேன், அதுக்கப்புறம் யாரும் வரல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இவளை கேட்டா எனக்கு டெய்லியும் அதே டார்ச்சர் தான்றா. பவித்ராவோட புருஷன் தமிழ்ச்செல்வன் வீடியோல தன் மனைவி கிட்ட ஒரு நாள் 3 பேரை கூட்டிட்டு வந்து விட்டேன்னு அவனே சொன்ன வீடியோ ப்ரூஃப். தமிழ்ச்செல்வன் தன் மனைவியே தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விலை பேசியிருக்கான். 800 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடுன்னு தன் பொண்டாட்டிய ஒருத்தன் வித்திருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல யார்கிட்டயா நம்பர் இருக்கா? சார், நான் அட்வொகேட் சரண்யா பேசுறேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து. செல்வராஜ், பொன்னம்மாள், அஞ்சலை, பவித்ரா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் எஸ்ஐ மேடம். எஸ்ஐ பேசுறீங்களா? ஆமா மேடம். எந்த ஸ்டேஷன்ல சார்? டவுன் ஸ்டேஷன். அவங்க நேம் சார்? ஆனந்த். ஆனந்த். சொல்லுங்க சார், எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? யாருக்கு மேடம்? இல்ல, இப்போ இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு கேக்குறேன். ஆமா 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 ஆமா. இது 286 323. ஆனா அவர் மேல ஆல்ரெடி எஃப்ஐஆர் அங்க ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டிருக்காங்க. ஆமா மேடம், போட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்களா? ரெண்டு ஒரே நாள் நடந்தது. ஒரே நாள்ல? ஆமா ஆமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கேஸ் தானா எடுத்த மாதிரி போயாச்சு. இப்போ அவன் ஜெயில இருக்கான். அவன் ஜெயில இருந்து வரக்கூடாது அப்படிங்கறது இவங்களோட ஒரு ரெக்வெஸ்டா இருக்கு. அதையும் தாண்டி எங்க மேல இவங்க கேஸ் போடுறாங்க, என்ன நியாயம்னு கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? உங்களோட வழக்கை பொறுத்தவரை இப்போ எஃப்ஐஆர் காப்பி நம்ம கிட்ட இல்லை, ஆன்லைன்லேயே எதுவும் அப்லோட் ஆன மாதிரி தெரியல. அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனோட டீட்டெயில்ஸும் செக் பண்ணேன், அதுவும் இன்னும் கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேஷன் அன்னைக்கு எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்துச்சு, என்னென்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அவங்க வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இவங்களை கேட்கும்போதும் அவங்கள நாங்கள் வெளில வரக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கோன்றதை இவங்க ஸ்ட்ராங்காக சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு. அப்போ இவங்க கேட்கும்போது என்ன நடந்துச்சுன்றதை தெளிவாக சொல்லணும். அதுக்குள்ளே இவங்களோட பொண்ணையும் கொஞ்சம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்கன்னா, அதாவது மனதளவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவங்கள ரெடி பண்ணி வச்சாங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணிவிட்டு சாட்சியங்களாக அவங்க அத்தை எல்லாரையுமே இவங்களை வந்து ஆட் பண்ணுவாங்க.
ஆட் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு ட்ரையல் வரும். சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கும்பொழுது இவங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லணும். ப்ளஸ் இவங்களோட இப்போ இந்த எஃப்ஐஆர் யார் யார் மேலே போடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். யார் யாரெல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இவங்களை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்டெல்லாம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி எடுத்தாகணும். அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக போலீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களோட மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் உடந்தையாக இருந்தாங்களா என்ன அப்படின்றதையும் போலீஸ் வந்து விசாரித்து அவங்க மேலேயும் வந்து வழக்கு தொடரணும். இந்த டீடைல் ரிப்போர்ட் வந்து நம்ம இன்னொரு வாட்டி தான் ப்ரொசீட் பண்ணணும், இல்லை நம்ம இது என்னன்றது. ஆமாம், இது சார்ஜ் ஷீட்டில் வந்து இவங்களை எல்லாரும் எஃப்ஐஆர் ஒன்ஸ் போட்டதுனால தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலும் அந்த சார்ஜ் ஷீட்டில் இவங்க எல்லாரையும் குற்றவாளிகளாக கொண்டு வரணும். இவங்க எல்லாம் குற்றம் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எங்களுக்கு வந்து என்ன மேம்னா எங்களுக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். போலீஸ் மூலியமா எங்களுக்கு எந்த டார்ச்சரும் இல்லாத இருந்தா